அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சரின் 1வது தனிச் செயலாளராக உமாநாத் IAS நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முதல்வரின் தனிச் செயலர்கள் மாற்றமாகியிருக்கிறார்கள். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். முதலமைச்சரின் 1வது தனிச் செயலராக உமாநாத் IAS நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்பட்டிருக்கிற மாற்றம் தொடர்பான விரிவான விவரம் என்ன? கௌதமி வணக்கம். இந்த தகவலை நேற்றே நியூஸ் தமிழ் வெளியிட்டிருந்தது. இந்த 3 IAS அதிகாரிகள் தான் முதலமைச்சருடைய செயலாளர்களாக வர இருக்கிறார்கள் என்பதை நேற்றே நியூஸ் தமிழ் குறிப்பிட்டிருந்தது. தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வருடைய செயலாளராக திரு உமாநாத் IAS அவர் செக்ரட்டரி 1 என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல 2ஆம் நிலை, அதாவது செக்ரட்டரி 2 கேட்டகரியில சண்முகம் IAS அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல செக்ரட்டரி 3 ஆக அனுஜார்ஜ் IAS அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் ஏற்கனவே முதலமைச்சருடைய செயலாளர்களாக செயல்பட்டு வந்தவர்கள். ஆனால் அடுத்தடுத்த நிலைகளில் இருந்தவர்கள் தற்போது அவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் போல முன் உயர்த்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலிடத்தில் இருந்த திரு முருகானந்தம் IAS அவர்கள் தான் தற்போது தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் 2ஆம் 3ஆம் 4ஆம் இடத்தில் இருந்தவர்கள் அடுத்தடுத்த இடங்களுக்கு முன்னேறி இருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்து முதல்வருடைய செயலாளர்களாக செயல்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்று ஒரு புதிய பணியிடம் உருவாக்கப்பட்டு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி முதலமைச்சருடைய இணை செயலாளராக அவர் முதல்வருக்கு செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த புதிய அதிகாரிகள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அவர்கள் தங்களுடைய அந்த பணிகளை தொடர்வார்கள் என்றும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.